சின்ன சேனல் இது. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிருங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இந்த மாதிரி வீடியோ எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு வாங்க அலைட் மோஷனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணிக்கின்னு அலைட் மோஷன் ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. இம்போர்ட் பண்ண ப்ரீசெட்குள்ளே வந்துடுங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் அந்த ரெட் கலர் லைன்லேருந்து ஒன்னாண்டு சைடில் இருக்கிற ரெட் கலர் லைனுக்குள்ளே தான் இருக்கணும். ஆட் பண்ணிக்கினோடனே அதை ஃபுல் ஸ்க்ரீனில் ஆகணும். அதுக்கு வந்து மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபிஃப்த் ஏரியா அதை கொடுத்துடுங்க. கொடுத்துட்ட உடனே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும் அந்த இமேஜ். மறுபடியும் அதேமாரி அடுத்த இமேஜ் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் பண்ண மாரியே எல்லாத்தையும் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுடுங்க. உங்களோட இமேஜ் இடையே இருந்தால் அந்த ரொட்டேட் சிம்பிளை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணினாங்க. ஜூம் பண்ணிங்கன்னா வந்து எது கரெக்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைனா ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லா இமேஜையும் செட் பண்ணிட்ட உடனே வீடியோக்கு கீழே ஷேக் எஃபெக்ட்டுன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை இம்போர்ட் பண்ணிக்கின்னு அலைட் மோஷன் ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. ஷேக் எஃபெக்ட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த ப்ளூ கலரில் இருக்குதில்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய் 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. வெளியே வந்து நம்ம ப்ரீசெட்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு இமேஜ் இதை கொடுத்து கீழே இருக்கிற எஃபெக்ட் கொடுத்து 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒரு இமேஜை விட்டு விட்டு அந்த எஃபெக்டை பேஸ்ட்டு பண்ணிவிடுங்க. மறுபடியும் வெளியே வந்து ஷேக் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிடுங்க. அந்த ஒயிட் கலர் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டுள்ளே போய் எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ண இமேஜில் ஷேக் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ எடிட் பண்ணி முடித்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.